அகில நியூஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகில நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். யாழ்ப்பாணத்தில் காவல் நிலையம் ஒன்றின் பிற்பகுதியில் உள்ள வெட்டுக்காணிக்குள் இருந்து 10 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கொடிகாமம் காவல் நிலையத்தின் பின்புறமாக உள்ள வெட்டுக்காணிக்குள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் பொதியொன்று காணப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் பொதியை மீட்டு சோதனை செய்தனர். அதற்குள் 10 கிலோ கேரளா கஞ்சா காணப்பட்டுள்ளது. அதனை மீட்டு காவல் நிலையம் எடுத்துச் சென்ற காவல்துறையினர் அது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமாக குஷ் ரக போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க அதிகாரிகள் மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளால் நேற்று மாலை குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடைய இந்திய பிரஜை என தெரிய வந்துள்ளது. கடும் மழை காரணமாக ஹட்டன் டிகோயா தோட்டத்தில் 50 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஹட்டன் டயகம பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் ஹட்டன் டிகோயா பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக டிகோயா போடைஸ் தோட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள 50 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. பொதுமக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றமையால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் போடைஸ் டயகம வீதி உட்பட பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று பகல் வேளையில் பல மாகாணங்களில் வெப்பச்சுட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் மொனராகலை மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டக்காடு கடற்கரை பகுதியில் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட 4 கடற்றொழிலாளர்கள் வெற்றிலைக்கேணி கடற்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய படகுகள் மற்றும் மீன் உபகரணங்கள் உட்பட கடற்றொழில் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட டோரா தேடுதல் நடவடிக்கையின் போதே 4 படகுகளில் சட்டவிரோத மின்னொளி பாய்ச்சியும் மற்றும் மின்கலங்களை பயன்படுத்தியும் கடற்றொழிலில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியின் வங்கி கணக்குகள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் பொதரகம உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் INS நிரிஷக் போர்க்கப்பல் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கடற்மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் இந்த கப்பலை வரவேற்றுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் சைலேஷ்குமார் தியாகி கடமையாற்றுகிறார். போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியின் போது அதன் குழுவினர் இலங்கை கடற்படையுடன் இணைந்து கலப்பு வாயு மூழ்குதல் பயிற்சி திட்டத்தினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கும் இடையே நல்லெண்ணத்தை ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வேசுமா பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத கொடுப்பனவினை இன்று முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி உரிய பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் இன்று உதவித்தொகை வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அதன்படி அஸ்வேசுமா திட்டத்தின் முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 6,17,406 முதியோருக்கு வங்கி கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது. அவந்த்கார்ட் நிறுவனம் இலங்கை போலீஸ் சிறப்பு அதிரடி படைக்கு மோட்டார் சைக்கிள்களை அன்பளிப்பாக வழங்கியதாக சமூக ஊடகங்களில் பரவும் குற்றச்சாட்டுகளை இலங்கை போலீஸ் பிரிவு மறைத்துள்ளது. அவந்த்கார்ட் நிறுவனம் 450cc திறன் கொண்ட 50 மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதாகவும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அவற்றுக்கான பராமரிப்பு செலவுகளை ஏற்பதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என போலீஸ் பிரிவு அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு அதிரடி படைக்கு அவந்த்கார்ட் நிறுவனத்திடமிருந்து மோட்டார் சைக்கிள்களை பெறும் எந்த ஏற்பாடும் இல்லை என வலியுறுத்தியுள்ளது. இணையத்தில் பரவி வரும் இத்தகைய தவறான தகவல்களை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என போலீஸ் பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டிருந்த
ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தமது விஜயத்தை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் திகதி வரை ஒத்திவைத்துள்ளனர். செம்மணி புதைகுழி பகுதியை நேரில் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவினருக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் தற்போது களத்தில் அகழ்வு பணிகள் நடைபெறாத காரணத்தால் நேற்று அவர்கள் வருகை தரவில்லை. செம்மணி புதைகுழிகள் தற்போது அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியை மட்டும் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் விரும்பவில்லை. அகழ்வு பணிகள் நேரடியாக இடம்பெறும் போது நேரில் வருகை தந்து பார்வையிடுவதே பொருத்தமாக இருக்கும் என அவர்கள் கருதுகின்றனர். எதிர்வரும் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதன் பின்னரே ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. லிட்ரோ எரிவாயு எதிர்வரும் மே மாதத்திலும் தடையின்றி விநியோகிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு வரவுள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த எரிவாயு கையிருப்புகள் தற்போது மாலைதீவில் உள்ள மிதக்கும் களஞ்சியத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் தென்னாப்பிரிக்கா ஊடாக மாலைதீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் இரவோடு இரவாக கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பலானது தற்போது இலங்கையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தென்கிழக்கில் தனது இருப்பிடத்தை காட்டி வருவதாகவும் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இந்திய பெருங்கடலில் அமெரிக்க இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட குறித்த எண்ணெய் கப்பல் இன்று அதிகாலை திடீரென திசை மாறி குறித்த இருப்பிடத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 3 லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட திங்பானி என்ற அந்த கச்சா எண்ணெய் கப்பல் தற்போது சரக்குகளுடன் ஏற்றப்பட்டிருப்பதாக மரைன் டிராபிக் தரவுகள் காட்டுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் நாட்டின் மின்சக்தி துறை மற்றும் பொருளாதாரம் ஆகியன பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி மற்றும் தாமதங்கள் காரணமாக இந்த ஆண்டு மின் உற்பத்தி 50% வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளில் இருந்து விடுபட அரசாங்கம் வழிவிட வேண்டும் என்று வலியுறுத்திய சுஜீவ சேனசிங்க, நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த குழு சஜித் பிரேமதாசவின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே உள்ளது என்றும் தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் மக்கள் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டிய தருணம் இதுவென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் நாட்டில் நடைபெறும் மோசடி, ஊழல் மற்றும் பிற முறைகேடுகள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த விசாரணைகளும் நேர்மையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் வரவிருக்கும் மே தினம் மற்றும் வெசாக் கொண்டாட்டங்களுக்காக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரவின் எண்ணக்கருவான கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடையோரின் முன்னுரிமையை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தாழ்தள பேருந்து சேவை நேற்று ஆரம்பமானது. மாக்கும்பர மத்திய பஸ் நிலைய பேருந்து நிலையத்தில் வைத்து இந்த சேவை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துவோர், கண் பார்வை சவால்களை கொண்டோர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் இலகுவாக ஏறிச் செல்லக்கூடிய வகையில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட 10 பேருந்துகள் நேற்று முதல் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு பேருந்திலும் 30 ஆசனங்கள் உள்ளன. அத்துடன் சக்கர நாட்காலிகளில் வரும் பயணிகளுக்கென தனியான இடவசதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலன் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.